ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த தகவல் வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓட்டர் ஐடியில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும். அதுதான் நம்ம வந்து இந்திய பிரஜைகளாக இருக்கிறதுக்கான ஒரு குடிமகனாக இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் அடையாளம் கூட. அதாவது இப்போ வந்து இது என்ன இதில் இருக்குன்னா, ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து நம்ம பேர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யார்கிட்டே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் காலையில் போய் அங்கே போய் நின்று கூட்டத்தில் தேடணுமோ, இல்லை யார்கிட்டையும் வாக்குச்சாவடியோ அதிகாரிகிட்ட கேட்கணுமோன்ற அவசியம் இல்லை. அதுக்கு இப்போ ஒரு ஈஸியான வழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடியில் இருக்க நம்ம ஓட்டர் ஐடி எண்ணை வந்து தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் ஸோ அந்த எல்லாத்தையுமே ஐடி கண்டிப்பாக இருக்கும். அந்த ஐடியில் இருக்க நம்பரை எடுத்துகிட்டு போய் 1950 அப்படின்ற நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமேவும் அந்த எஸ்எம்எஸ்லேயே திருப்பி ரிப்ளை வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எம்எஸ் ஓட்டர் ஐடியில் இருக்க எண்ணை கொடுத்துட்டு அந்த 1950க்கு வந்து மெசேஜ் எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் போட வேண்டிய பூத்து அந்த விலாசமும் அந்த எஸ்எம்எஸ்லேயே தகவல் உடனே வந்துடும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராருக்கு ஏன்னா அந்த அன்னைக்கு போயிட்டு நம்ம வந்து அலைஞ்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுனா உங்களுக்கு இன்னும் ஈஸியான வழியாக போயிடும். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் போய் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. நல்லது நடக்கும்னு நினச்சி போடுவோம். நன்றி. தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ். அப்புறம் மைவீத்தில் வந்து இன்னொரு சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னன்றதை உங்களுக்கு ஈவினிங் சொல்கிறேன். அதில் கேஒய்சி ஃபார்ம் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன டீட்டெயில் வேணுன்றதை சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை மட்டும் எடுத்து தெளிவாக கையில் வச்சுக்கோங்க. நாளைக்கு கேஒய்சி ஃபார்ம் அப்டேட் வரும். பொறுமையாகவே பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி எலெக்ஷனுக்கு 2 மாதம் இருக்குது. பண்ணிக்கலாம்.